எல்லாருக்கும் வணக்கம். போன வீடியோவில் வியூவர்ஸ்க்கு ஒரு கொஷின் கேட்டிருந்தேன். என்னென்னா, செடி ஒளிச்சேர்க்கை பண்ணுறது மூலியமாக சர்க்கரை உற்பத்தி செய்யும். அது காய்கறி பழங்களில் போகிறது எந்த ஆச்சரியமும் கிடையாது. ஆனால் காய்கறி பழ வகைகளில் சர்க்கரை மட்டுமே அதில் இருக்கிறது கிடையாது. அதில் கூடுதலாக என்னெல்லாம் இருக்குன்னா, இந்த மினரல்ஸ், அதாவது ஜிங்க்கு, கால்சியம், பொட்டாசியம், இந்த மாதிரி மினரல்ஸ்லாம் கூட காய்கள் பழங்களில் இருக்குது. அது எப்படி செடி சர்க்கரை தான் உற்பத்தி செய்ய முடியும்? செடி உற்பத்தி செய்ய முடியாத ஒரு பொருள் எப்படி அதுக்குள்ளே இருக்குது, எப்படி காய்கறி பழங்களில் இருக்குது அப்படிங்கிறத கேள்வி கேட்டிருந்தேன் போன வீடியோவில். இந்த வீடியோவில் அதுக்கான பதிலை பார்க்க போகிறோம். கூடவே இந்த வீடியோ தம்ப்நெயிலில் இருக்கிறது போலவே ரசாயன உரங்களை செடி எடுத்துக்கொள்கிறதுக்கு மண்ணில் இருக்கக்கூடிய நுண்ணுயிர்கள் அவசியமா, அதற்கான பதிலையும் கூடவே சேர்த்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் ஃபஸ்ட் ஹாஃபில் ஒரு டாபிக், செகண்ட் ஹாஃபில் ஒரு டாபிக் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது ரசாயன உரம் மண்ணில் போட்ட பிறகு செடி அதை எடுத்துக்கணுன்னா நுண்ணுயிர்கள் கட்டாயமா அப்படிங்கிறதுக்கான பதில் போகிறதுக்கு முன்னாடி செடி எப்படி ஊட்டச்சத்துக்களை மண்ணில் எடுத்துக்குதுன்னு அப்படின்னு பார்க்கணும். இதை நான் ஆல்ரெடி பல வீடியோக்களை சொல்லியிருக்கேன். இருந்தாலும் சிம்பிளாக ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்றேன். செடிகள் மண்ணில் நீங்கள் எந்த உரம் போட்டாலும் சரி, இயற்கை உரமாக இருந்தாலும் சரி, ரசாயன உரமாக இருந்தாலும் சரி, அது அயான்ஸ் அப்படிங்கிற ஒரு ஃபார்மேட்டில் தான் சத்துக்களை எடுத்துக்கும். அதுக்கான அர்த்தம் என்னென்னா, இப்போ நீங்கள் எரு போடுக்கிறீங்கன்னு வச்சுப்போம், வேறு போய் எரு அப்படியே உறிஞ்சிக்காது. ஆர் நீங்கள் ரசாயன உரமே கொடுக்குறீங்கன்னு வச்சுப்போம், யூரியாவோ டிஏபியோ கொடுக்குறீங்கன்னா வேறு போய் யூரியாவோ டிஏபியோ அப்படியே உறிஞ்சிக்காது. அது மண்ணில் அப்படியே டிஸ்இன்டெகிரேட் ஆகி மண்ணில் கலந்து அது அயான்ஸுங்கிற ஃபார்மேட்டில் மாறும். அதைத்தான் செடிகள் எடுத்துக்கும். இப்போ ஃபஸ்ட்டு இயற்கை உரங்களை செடி எப்படி எடுத்துக்கும் அப்படிங்கிற ப்ராசஸை ஷார்ட்டாக பார்ப்போம். இப்போ நீங்கள் எந்த இயற்கை உரம் போடுறீங்கனாலும் சரி, எருவோ இல்லை மீன் அமிலமோ ஜீவாமிர்தமோ எந்த ஐட்டம்னாலும் சரி, அது எப்படி பயிரால் எடுத்துக்க முடியும் அப்படின்னா, மண்ணில் சரியான சூழ்நிலை இருக்கணும் ஃபஸ்ட்டு. அதாவது கரெக்டான டெம்பரேச்சர், ஈரப்பதம், அப்புறம் மண்ணில் நுண்ணுயிர்களுக்கான போதிய சாப்பாடு, இதெல்லாம் ஒழுங்காக இருந்துச்சுன்னா நீங்கள் கொடுத்த இயற்கை உரத்தை நுண்ணுயிர்கள் அதை சாப்பிட்டு டீகம்போஸ் பண்ணி அயான்ஸாக செடிக்கு கொடுக்கும். அதை தான் செடி எடுத்துக்கும். இப்போ அடுத்தது ரசாயன உரம். ரசாயன உரத்தை நீங்கள் மண்ணில் போட்டிங்கன்னா மண்ணில் இருக்கிற ஈரப்பதம் ஆர் நீங்கள் பாசனம் செய்கிற நீர், இதை பயன்படுத்திய அயான்ஸாக மாறிடும். ஏன்னா ரசாயன உரம்லாம் எளிதில் கரையக்கூடிய ஸ்டேஜில் தான் அதை டிசைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ தண்ணி மட்டுமே இருந்தாலே போதும், செடி ஈஸியாக அது அயான்ஸாக மாறிடும். ஸோ அயான்ஸாக மாறும்போது செடியால் ஈஸியாக எடுத்துக்க முடியும். ஸோ இந்த சினாரியோவில், அதாவது ரசாயன உரம் செடி எடுத்துக்கொள்கிறதுக்கு நுண்ணுயிர்கள் கட்டாயம் கிடையாது. எனது ரசாயன உரத்தை செடி எடுக்குது, நுண்ணுயிர் வேணாமா, யார்கிட்ட கதை விடுற அப்படின்னு சொல்லி ஒரு குரூப் கிளம்பி வரும். நீங்கள் கிளம்பிலாம் வர வேண்டாம். இப்போ இதுக்கான ஆதாரத்தை இதுக்கு முன்னாடியே ஒரு வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். என்னதுன்னா, ஹைட்ரோபோனிக்ஸ் அப்படிங்கிற ஒரு விவசாய முறை இருக்குது. அதை தண்ணி அப்புறம் தண்ணியில் கரையக்கூடிய உரங்கள் வச்சே சாகுபடி செய்யக்கூடிய ஒரு முறை இருக்குது. அதில் மண் சம்மந்தப்பட்ட எதையும் யூஸ் பண்ண போகிறதில்ல. ஸோ நுண்ணுயிர்களுக்கான வேலை அதில் இல்லை. இப்போ அது ஹைட்ரோபோனிக்ஸ் சம்மந்தப்பட்ட வீடியோஸ்லாம் ஷேர் பண்ணுறேன். ஏற்கனவே ஷேர் பண்ண வீடியோ தான், பட் இருந்தாலும் இந்த வீடியோக்காக இன்னொரு வாட்டி ஷேர் பண்ணுறேன். It's a monster. Woo! Look at that. Here its roots. Look at this cabbage. இன்னும் சொல்ல போனால் மண்ணில் இருக்கிற விவசாயத்தை விட ஹைட்ரோபோனிக் விவசாயத்தில் மகசூல் கூடவே எடுக்க முடியும். பட் அதுக்கு செலவுலாம் ஆகும். பட் அதை விட்டுருவோம். ரசாயன உரம் செடி எடுத்துக்கிறதுக்கு நுண்ணுயிர் தேவையில்லைங்கிறத அதோ இந்த வீடியோ மூலமா ஷேர் பண்ணுறேன். ஹவெவர் இருந்தாலும் ஒரு பக்கம் தேவையில்லை அப்படின்னு சொன்னாலுமே கூட ரசாயன உரங்களை நீங்கள் மண்ணில் போடும்போது என்ன ஆகுனா, நிறைய உரங்களை கலக்கும் போது சில ஃபாஸ்பரஸ் அப்புறம் சில இந்த சல்ஃபர் சார்ந்த உரங்கள்லாம் வினை புரிஞ்சு ஒரு காம்ப்ளெக்ஸ் ஸ்ட்ரக்சராக மாறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது கரையக்கூடியது தேவையில்லாத உரம் மிக்ஸ் பண்ணும்போது ஒரு கரைய முடியாத நிலைக்கு மாற வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை நீங்கள் மண்ணில் போட்ட உரம் கரைய முடியாத நிலைக்கு மாறுச்சுன்னா அப்போது மண்ணில் இருக்கிற நுண்ணுயிர்கள் அதை சிதைச்சு
மறுபடியும் அயான்ஸ் செடி எடுத்துக்கக்கூடிய தன்மையில் மாற்றி கொடுக்கும். இதுக்கு நுண்ணுயிர்கள் தேவை தான். பட் ஓவரால் இந்த ப்ராசஸுக்கு நுண்ணுயிர்கள் கட்டாயம் கிடையாது, ஆனால் இருந்தால் நல்லது. இதைத்தான் போன வாரத்தில் ஒரு போல் கொஷின் கேட்டிருந்தேன். நிறைய பேர் வந்து கட்டாயம் அவசியம் கட்டாயம் அப்படின்னு ஆன்சர் பண்ணியிருந்தீங்க. அது இருந்தால் நல்லது, அது போதும். கன்ஃபார்மெலாம் இருக்கணும்னு அவசியம் இல்லை. அதுக்கு ஹைட்ரோபோனிக் விவசாய முறையே ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. இப்போது அடுத்த இன்னொரு கேள்வி வரும். நுண்ணுயிர்களும் அயான்ஸ், அந்த அயனிகள் செடிக்கு எடுத்து கொடுக்குது. ரசாயன உரமும் கரைஞ்சா அயான்ஸ் ஆகுது. ரெண்டும் கடைசியில் அயான்ஸாக தான் ஆகுது. ஆனால் நுண்ணுயிர்கள் ஒரு உயிருள்ள பொருள், அதுக்கிட்டேருந்து வர அயான்ஸ் வந்து குவாலிட்டி நல்லா இருக்கும் இல்லை? ஏன்னா கெமிக்கல் உரம் வந்து ரசாயனம், கெமிக்கல்லேருந்து நம்ம மேனுஃபேக்சர் பண்ணுறது, அதனால் அதிலேருந்து வர்றது வந்து நச்சுத்தன்மை இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஷின் எல்லாருக்கும் வரணும். வரலைன்னா கூட இந்த கொஷின் நீங்கள் எல்லோரும் கேட்கணும் இந்த ஸ்டேஜில். ஏன்னா ரசாயன உரம்லேருந்து வரக்கூடிய அயான்ஸ், அப்புறம் நுண்ணுயிர்கள் டீகம்போஸ் பண்ணி அதுலேருந்து வரக்கூடிய அயான்ஸ், இப்போ இந்த 2 அயான்ஸ் இருக்குதுன்னு வச்சுப்போம். ரெண்டுமே அயான்ஸ் தான். ரெண்டுத்தையும் செடியால் எடுத்துக்க முடியும். இப்போ ரசாயன உரங்கள்லேருந்து வரக்கூடிய அயான்ஸ் வந்து கெமிக்கல், அதில் தீங்கு நச்சுத்தன்மை இருக்கும் அப்படின்னு சொல்கிற நபர்களுக்கு ஆல்ரெடி நான் வந்து ரசாயன உரம் எப்படி தயாரிக்கிறாங்க அப்படிங்கிறத இந்த வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன். தேவைப்படுறவர்கள் போய் பார்த்துக்கலாம். இப்போது ரெண்டுமே அயான்ஸ் தான். நுண்ணுயிர்கள் மக்க வச்சு வரதும் அயான்ஸ் தான். ரசாயன உரம் தண்ணியில் கரைஞ்சி வரக்கூடியது அயான்ஸ் தான். இப்போ கேள்வி என்னென்னா, செடிக்கு எந்த அயான்ஸ் முக்கியம் அப்படிங்கிற கேள்வி எல்லாருக்கும் இருக்கும். இந்த கேள்விக்கு நான் ரிட்டர்ன் கேள்வி கேட்குறேன். இது கொஞ்சம் அவுட் ஆஃப் கான்டெக்ஸ்டில் ஒரு எக்ஸாம்பிள் தரேன். என்னென்னா, இப்போது நீங்கள் உங்கள் பைக்கோ இல்லை காரோ பெட்ரோல் போடுறீங்க. உங்கள் கார் வந்து எனக்கு வந்து இந்த இந்தியன் ஆயில் ஆர் எனக்கு இந்த ஹெச்பி கம்பெனியில் இருக்கிற பெட்ரோல் தான் வேணும் அப்படின்னு எந்த காராவது உங்ககிட்ட கேட்குதா? இல்லை ஒருபடி மேலே போய் இல்லை எனக்கு இதெல்லாம் வேண்டாம், எனக்கு வந்து சவுதி அரேபியாவிலேருந்து வரக்கூடிய க்ரூட் ஆயிலேருந்து தயாரிக்கப்படக்கூடிய பெட்ரோல் தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி எந்த வண்டியாவது உங்ககிட்ட கேட்குதா? ஏன் கேட்குறது கிடையாது? ஏன் கேட்குறது கிடையாதுன்னா, வண்டிக்கு வந்து பெட்ரோல் தான் தேவை ஆர் டீசல் தான் தேவை. அது நீங்கள் எந்த பங்க்லேருந்து வருது, ரஷ்யா க்ரூட் ஆயிலேருந்து வந்துச்சா இல்லை சவுதி அரேபியா க்ரூட் ஆயிலேருந்து அந்த தயாரிக்கப்பட்டதாங்கெல்லாம் கவலை கிடையாது. எப்பா எனக்கு தேவை பெட்ரோல், போட்டால் நான் வண்டி ஓடுவேன், இல்லாட்டா கம்னு கிடப்பேன், அப்படி தான் இருக்கும். எப்படி உங்கள் பைக்கோ காரோ பெட்ரோலோட ஆரிஜின் சோர்ஸ் எந்த ஹெச்பியிலேருந்து வந்துச்சா, இந்தியன் ஆயிலேருந்து வந்துச்சா, இல்லை சவுதி அரேபியாவிலேருந்து வந்துச்சா, ரஷ்யாவிலேருந்து வந்துச்சாங்கிறத கவலைப்படாதோ, அதே மாதிரி பயிருமே இந்த அயான்ஸ் வந்து நுண்ணுயிர்களேருந்து வந்துச்சா இல்லை ரசாயன உரத்துலேருந்து வந்துச்சாங்கிறது கவலைப்படாது. அதுக்கான ப்ராக்டிக்கல் ப்ரூஃப் அந்த ஹைட்ரோபோனிக் விவசாய முறை தான். நீங்கள் நுண்ணுயிர்கள்லேருந்து தான் வரணும் அப்படின்னா ஹைட்ரோபோனிக்ஸ்லாம் வந்து அப்படிங்கிற ஒரு விவசாய முறை கண்டுபிடிச்சிருக்கப்படாத ஒரு விவசாய முறையாக இருந்திருக்கும். ஆனால் அது அப்படி இல்லை. ஸோ இப்போ செடியால் எந்த சோர்ஸில் வந்துச்சுன்னு டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியாதுன்னு சொன்னேன்ல. இப்போ சில பேர் கேட்பீங்க, எப்பா உனக்கு எப்படி தெரியும், செடி என்ன உங்ககிட்ட வந்து பேசிச்சா, கனவுல வந்து சொல்லிச்சா அப்படின்னு என்கிட்ட கேட்பீங்க. கனவுல சொல்லி செடி பேசி நான் அதை கேட்டு அந்த லெவலுக்குலாம் நான் போதையிலலாம் இங்கே இல்லை. ஆனால் இந்த கான்செப்டின் அடிப்படையில் பல ஆராய்ச்சிகள் அண்ட் பல கிரெடிபிள் ஆர்டிகல்ஸ்லாம் இருக்குது. அதை பார்த்து தெரிஞ்சுக்கிற லெவலுக்கு நான் தெளிவாக தான் இருக்கேன். இது சம்மந்தப்பட்ட ஆராய்ச்சி முடிவுகள் ஏகப்பட்டது கூகுளே இருக்குது, நீங்கள் சர்ச் பண்ணாலே கிடைக்கும். பட் இருந்தாலும் சாம்பிளுக்கு ஒரு 2 நான் காட்டுறேன். டிஸ்கிரிப்ஷன்லேயும் நான் லிங்கை போடுறேன். இப்போ அதுலேயே அவங்க போட்டிருக்காங்க சோர்ஸ், அது செடியால் எந்த சோர்ஸ்லேருந்து அந்த சத்துக்கள் வந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் உணர முடியாது, தெரிஞ்சுக்கவும் முடியாது. ஸோ நம்ம தான் வந்து பாலிடிக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இங்கே. எனக்கு இயற்கை தான் முக்கியம், ரசாயனம் மண்ணை கெடுக்கும் மலடாக்கும் அப்படின்னு. செடிக்கெலாம் எப்பா சாமி எனக்கு நீ உரத்தை போடுப்பா அப்படின்னு அதுக்கு வாய் இருந்தால் கேட்டுரும். அதுக்கு வாய் இல்லாத ஒரே காரணத்தினால நம்ம இஷ்டத்துக்கு நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். என்ன பண்ணுறது? நம்ம அக்ரஹாரத்து கோயிலுக்கு புதுசா ஒரு யானை வாங்கியிருக்கோம். வாங்கிட்டேடா? அந்த யானைக்கு நாமம் போடுறதா பட்டை போடுறதாங்கிறது தான் பிரச்சனை. ஆஹா ஆரம்பிச்சிட்டேடா. இந்த மேட்டர் அந்த யானைக்கு தெரியுமா? யானைக்கு 5 அறிவு தானே, அதுக்கு எப்படி தெரியும்? அதுக்கு மட்டும்தான் 5 அறிவா? இத பாரம்பி, நீ எங்க பக்கமா இல்ல அவ பக்கமா அத சொல்லு. மாமி, அரியும் சிவனும் ஒண்ணு, அறியாதவங்க வாயில மண்ணுன்றதை நம்புறவன் நானு. எனக்கு ரெண்டுமே ஒண்ணுதான். இப்போ அடுத்த ஒரு டவுட்டும் வரும், எப்பா செடிக்கு தெரிஞ்சு இப்போ என்ன யூஸ் ஆக போகுது, செடி என்ன நம்ம கூட பேசவா போகுது,
ஸோ செடிக்கு இயற்கையிலேருந்து வந்துச்சா செயற்கையிலேருந்து வந்துச்சா தெரிஞ்சு என்ன பண்ண போகிறோம்? நம்ம இயற்கை முறையில் நஞ்சில்லாத விவசாயம் செஞ்சு நஞ்சில்லாத உணவை தான் மக்களுக்கு கொடுக்கணும். அதுதான் நம்ம டார்கெட்டாக இருக்கணும். ஏற்கனவே ஏகப்பட்ட நோய்பாய்ப்பட்டுலாம் கிடக்குறாங்க அப்படின்னு கமெண்ட்டில் வந்து பேசுவீங்க. நீங்கள் பேசுறதுக்கு முன்னாடி இதை நானே ஒரு எக்ஸ்ட்ரா டாப்பிக்காக அதை சேர்த்துக்கிறேன். இப்போது பயிர்களால் எந்த உரம் எதுலேருந்து எந்த சத்து எந்த உரத்துலேருந்து வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியாதுன்னு சொன்னேன்ல, அது வந்து பயிருக்கு தெரியாது. அது தேவையில்லாத ஒரு விஷயம் மாதிரி தெரிஞ்சாலும் நான் ஏன் சொன்னேன்னா, நமக்கு அதை பற்றின புரிதல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். இப்போ பொதுவாக ரசாயன உரம் பயன்பாட்டில் நம்ம விவசாயம் செஞ்சோன்னா விளைபொருளில் வந்து சத்து பொருள் இருக்காது, வெறும் தண்ணி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதனாலேயே எங்கள் தோட்டத்தில் போன வருஷம் வாழை சாகுபடி ஒரு சின்ன லெவலில் வீட்டு தேவைக்காக வாழை சாகுபடி செஞ்சோம். ஒரு 6-7 வெரைட்டி போட்டோம். அதில் வந்து ஏலக்கி வாழை ரகத்தை தார் பழுத்த உடனே நாங்கள் வந்து சாம்பிள் எடுத்து லேப் டெஸ்ட் பண்ணுறதுக்கு அனுப்பினோம். என்ன டெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா, நிறைய விஷயம் டெஸ்ட் பண்ணோம். இந்த வீடியோக்காக நான் ஒரே ஒரு இதை மட்டும் சொல்கிறேன். அதாவது ரசாயன முறையில் வளர்க்கப்பட்ட ஏலக்கி வாழை ரகத்தில் எவ்வளோ பொட்டாசியம் கண்டென்ட் இருக்குது அப்படின்னு அந்த வாழைப்பழத்தை டெஸ்ட் பண்ண கொடுத்தோம். அதுக்கான ஆய்வு முடிவுகளை காட்டுறேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா 269 மில்லிகிராம் ஃபார் 100 கிராம்ஸ் இருக்குது. அதாவது 100 கிராமில் 269 மில்லிகிராம் பொட்டாசியம் இருக்கான். எங்களோட ஏலக்கி வாழைப்பழத்தை லேபில் டெஸ்ட்டுக்கு கொடுக்கும்போது இயற்கை முறையில் விளைவிக்கப்பட்ட அதே ஏலக்கி வாழைப்பழத்தை சைட் பை சைடு லேப் டெஸ்ட் கொடுக்கலாம் அப்படிங்கிற பிளானில் இயற்கை முறையில் விளைவிக்கப்பட்ட ஏலக்கி வாழைப்பழத்தை எங்கள் ஏரியாவில் கிடைக்குமா அப்படின்னு தேடி பார்த்தோம். நாங்கள் லேப் டெஸ்ட் கொடுக்குற நேரம்னு பார்த்து இயற்கை முறையில் விளைவிக்கப்பட்ட ஏலக்கி வாழைப்பழம் கிடைக்கல. ஸோ அதனால் எங்ககிட்ட இருக்கிற வாழைப்பழத்தை மட்டுமே லேப் டெஸ்ட் பண்ணுற சூழ்நிலை வந்துருச்சு. பட் ஃப்யூச்சரில் இயற்கை முறையில் விளைவிக்கப்பட்ட ஏலக்கியோட பொட்டாசியம் கண்டென்ட் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறதையும் ஒரு வீடியோவாக தர முயற்சி செய்கிறேன். இப்போது இந்த வீடியோ ஸ்டார்டிங்கில் செடிகள் எப்படி இந்த மாதிரி சத்து பொருளை செடி உற்பத்தி பண்ணாத சத்து பொருளை அதோட காய்களையும் பழத்துலையும் சேர்க்குது அப்படிங்கிறது எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன். அதுதான் இதோட எக்ஸ்ப்ளனேஷன். என்னென்னா, நீங்கள் வளர்க்கக்கூடிய பயிரோ இல்லை சாகுபடி பண்ணக்கூடிய செடியோ எதுவோ அது மண்ணில் இருக்கிற நியூட்ரியன்ஸ் அது தேவைக்கு போக மீதி இருக்கிற நியூட்ரியன்ஸை இந்த மாதிரி காய், பழம், விதை இது மாதிரி பொருளை ஸ்டோர் பண்ணி வைக்கும். அதாவது அதுக்கு தேவைக்கு மீறி இருந்தால் பட்சத்தில் தான், இல்லாட்டா அதுக்கேற்ற மாதிரி அதோட வேரியேஷன் இருக்கும். ஸோ இப்போ இந்த லேப் டெஸ்ட் அடிப்படையில் பார்த்தோன்னா இந்த எங்கள் ஏலக்கி வாழைப்பழத்தில் 269 மில்லிகிராம்ஸ் ஆஃப் பொட்டாசியம் இருக்குது. அது எப்படி அங்கே வந்துச்சு அப்படிங்கிறதுக்கான பதில் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி தான். செடிக்கு ஆர் பயிருக்கு அயான்ஸ் தான் தேவை. ஒன்று அது மண்ணிலேருந்து வரணும், இல்லை உரத்துலேருந்து வரணும். ஸோ அது மண்ணிலேருந்து வந்துச்சா உரத்துலேருந்து வந்துச்சா இல்லை இயற்கை உரத்துலேருந்து வந்துச்சுன்னா செடிக்கு கவலையே கிடையாது. அதுக்கு மண்ணில் இருந்துச்சுன்னா அதை எடுத்துக்கும். அது எந்த ஃபார்மேட்லேருந்து வந்தாலும் சரி. அதுதான் இப்போது இந்த ஏலக்கி வாழை விஷயத்திலும் நடந்திருக்கு. நாங்கள் பொட்டாசியம் உரம்லாம் கொடுத்தோம், ப்ளஸ் மண்ணில் இருக்கிற உரத்தையும் எடுத்துருக்கோம். அதை சப்ளிமெண்ட் பண்ணுறதுக்காக நாங்கள் பொட்டாசியம் உரமும் கொடுத்தோம். அதனால தான் அவ்வளோ வந்திருக்கு. இப்போ ப்ராப்ளம் என்னென்னா, உரம் கொடுக்காம கூட இருக்கலாம், மண்ணில் இருக்கிற சத்தையை கூட எடுத்து வளரும். ஆனால் பிரச்சனை என்ன, பெரும்பாலும் விவசாயம் செய்யக்கூடிய நிலத்தில் ஆல்ரெடி நம்ம பல வருடங்களாக விவசாயம் செஞ்சு அதில் இருக்கக்கூடிய நியூட்ரியன்ஸ்லாம் எடுத்தாச்சு. ஸோ இப்போ இந்த டெப்ளீட்டட் சாயிலில் அதை மீறி நம்ம செடியை வளர்க்கணும், அறுவடை பண்ணணும்னா எக்ஸ்ட்ரா சப்ளிமெண்ட்ஸ் உரங்கள் மூலிமா கொடுத்தாகணும். அந்த உரமும் அந்த பயிருக்கு தேவையான சத்தை தேவையான அளவில் கொடுக்கறதுக்கான பொட்டன்ஷியல் இருக்கணும். இப்போ நீங்கள் கேட்கலாம், எப்பா மண்ணில் வந்து எல்லா சத்தும் இருக்குது, அதுக்கு தான் நுண்ணுயிர் தேவை. நம்ம நுண்ணுயிரை வளர்த்தோன்னா அதில் மண்ணில் இருக்கக்கூடிய கரையாத நிலையில் இருக்கிற சத்தெல்லாம் கரைச்சி செடிக்கு ஊட்டி விடும் அப்படின்னு சில பேர் சொல்லுவீங்க. இதுக்கான ஆர்கியூமெண்ட்டை உங்கள் இயற்கை விவசாயம் செய்யக்கூடிய ஒரு நபரே சொல்கிறாரு. அது என்னன்னு நீங்களே கேட்டுக்கோங்க. இந்த ஒரு விஷயத்தையும் நான் பர்பஸாக உங்களுக்கு பகிர்ந்துக்க விரும்புகிறேன். பழையக்கர் வந்து மண் வந்து அன்னபூர்ணி, அது எல்லா சத்துக்களையும் வச்சுருக்குன்னு சொல்லியிருப்பார். ஆனால் இது நீங்கள் யோசிச்சு பாருங்கள், அப்படி எல்லா மண்ணையும் அப்படி பார்க்க முடியாது. எல்லா மண்ணிலையும் பானை செய்ய முடியாது. அதே மாதிரி எல்லா மண்ணிலையும் எல்லா பயிரையும் விளை வச்சிட முடியாது. அந்தந்த மண்ணுக்கு தகுந்த மாதிரி தான் காரியம் செய்யணும், தேவையானதை செஞ்சு தான் ஆகணும். அப்படிங்கிறது தான் எனக்கு கிடைச்ச அனுபவம், ஜீவாமிர்தம் எல்லாம் பண்ணியும். இப்போது இயற்கை முறையிலையும் நம்ம உரம் கொடுக்கறதுக்கு உரங்கள்லாம் இருக்குது. அதுலேயும் தான் எல்லாம் இயற்கை முறையில் வாழையெல்லாம் சாகுபடி செய்கிறாங்கல்ல. வாழையில் மட்டும் என்னப்பா ஸ்பெஷலாக பொட்டாசியம் இருக்குங்கிற, பொட்டாசியம் எல்லா வாழையில தானேப்பா இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ரைட்டு தான். இப்போ இயற்கை முறையில் நீங்கள் உரங்கள் கொடுக்குறதுல எந்த உரத்தில் பொட்டாசியம் கண்டென்ட் ஒரு 20% மேலே இருக்குதுன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். நான் உங்களுக்கு க்ளூவும் கொடுக்குறேன். இந்த வீடியோவில் நானே சொல்லியிருக்கேன் எந்தெந்த உரத்தில் எவ்வளோ இருக்குன்னு. அதை கூட நீங்கள் போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த வீடியோட கீ டேக்அவே பாயிண்ட்ஸ் என்னென்னா, ரசாயன உரங்களை செடி எடுத்துக்கணும் அப்படின்னா நுண்ணுயிர்கள் கட்டாயம் கிடையாது, பட் இருந்தால் பெனிஃபிஷியல். இது பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2 என்னென்னா, விளைபொருள் அந்த காய்கறி பழங்களில்
மினரல்ஸ் இருக்கணும்னா ஒன்று மண்ணில் மினரல்ஸ் இருக்கணும், இல்லை மினரல்ஸ் இருக்கக்கூடிய ஃபெர்டிலைசர்ஸ் நீங்கள் கொடுக்கணும். அப்போ தான் அந்த காய்கறி பழங்களில் மினரல்ஸ் இருக்கும். இது ரெண்டும் தான் இந்த வீடியோ மூலயமா நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி. இப்போது போஸ்ட் கிரெடிட் சீன் இந்த வீடியோவில் என்னென்னா, இப்போது நான் இந்த எங்கள் ஏலக்கி வாழைப்பழத்தில் ரசாயன முறையில் சாகுபடி செஞ்சு பொட்டாசியம் அவ்வளோ இருக்குதுன்னு சொன்னேன்ல. சில பேர் வந்து கமெண்ட்ஸ்லையோ இல்லை அவங்க மனசுக்குள்ளேயே நினச்சிப்பாங்க, எப்பா அப்போ இயற்கை முறையில் விளைவிச்சக்கூடிய வாழைப்பழங்கள்லாம் பொட்டாசியம் கண்டென்ட் அப்புறம் மற்ற மினரல்ஸ்லாம் கம்மியாக இருக்குன்னு சொல்ல வரியா? அப்போ விட்டமின்ஸு, ஆன்டி ஆக்சிடென்ட்ஸு, இந்த பாலிஃபினால்ஸ் இதெல்லாம் எந்த கேட்டகரியில் கொண்டு போய் சேர்க்குறது? கெமிக்கல் உரங்கள் பயன்படுத்தினா அந்த ஹெவி மெட்டல், இந்த கன உலோக ரெசிடியூஸ்லாம் நம்மளோட காய்கறி பழத்தில் வருமே, அதுதான் கேன்சரெல்லாம் உண்டாக்கும் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. ஸோ இதுதான் அடுத்த வீடியோட லீடு. என்னென்னா, இந்த ஆர்கானிக்காக விளைவிக்கக்கூடியதெல்லாம் சாதா விளைச்சலை விட ஹெல்த்தியானதா அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இது பயங்கரமான சென்சிட்டிவான டாப்பிக்கு. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.